மற்றொரு அண்மை செய்தி. சென்னை எண்ணூரில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 4 கிலோ கஞ்சா விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ராஜா என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் கொடுத்த தகவலை அடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் திருவொற்றியூரைச் சேர்ந்த சங்கீதா அவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னை எண்ணூரில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 4 கிலோ கஞ்சா விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ராஜா என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் கொடுத்த தகவலை அடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் திருவொற்றியூரைச் சேர்ந்த சங்கீதா பிடிபட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். மற்றொரு அண்மை செய்தி. சென்னை எண்ணூரில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 4 கிலோ கஞ்சா விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ராஜா என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் கொடுத்த தகவலை அடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் திருவொற்றியூரைச் சேர்ந்த சங்கீதா அவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னை எண்ணூரில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 4 கிலோ கஞ்சா விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ராஜா என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் கொடுத்த தகவலை அடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் திருவொற்றியூரைச் சேர்ந்த சங்கீதா பிடிபட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். மற்றொரு அண்மை செய்தி. சென்னை எண்ணூரில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 4 கிலோ கஞ்சா விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ராஜா என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் கொடுத்த தகவலை அடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் திருவொற்றியூரைச் சேர்ந்த சங்கீதா அவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னை எண்ணூரில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 4 கிலோ கஞ்சா விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ராஜா என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் கொடுத்த தகவலை அடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் திருவொற்றியூரைச் சேர்ந்த சங்கீதா பிடிபட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்.